இல்லை, பகையோட தான் இருந்திருக்காங்க. எந்த கடைசி வரைக்கும் எந்த அவங்க காம்ப்ரமைஸ் நடக்கவே இல்லை. எல்லாரும் இருக்கிற வரைக்கும் ஒன் ஆஃப்டர் அதர் மர்டர் ஆகிட்டே இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்கில் இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கூட ஒரு பெரிய ஒரு அந்த அவங்க இருக்கிறாங்க, அவங்க வாரிசுகள் இருக்காங்க, அவங்க நடுவில் கூட ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல முடியாது. பட் அதனால தான் என்னோட என்ன ரெக்வஸ்ட்டு, நம்ம ஒரு சினிமா இருந்தாலும், சீரியல் இருந்தாலும், இன்டர்வியூ இருந்தாலும், ப்ரெஸ் ரைட்டிங் இருந்தாலும், எதாவது இருந்தால் கூட யாரும் ஒரு புதுசாக இப்போ உண்டாகக்கூடாது, யாரும் கிரியேட் பண்ணக்கூடாது. யார் மனதும் புண்படாம இந்த சாதிய பிரச்சனைகளை ரொம்ப கவனமா கையாள வேண்டிய தேவை இருக்கு. ஆமா, இருந்தது அந்த டைம் இருந்தது. அன்பார்ச்சுனேட், அது ஏன் நடந்தது அதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். பட் இப்போ அட்லீஸ்ட் யாரையும் சரி தவறுன்னு சொல்லிடவும் முடியாத ஒரு சூழல்ல இருக்கு. ஆமா ஆமா, அந்த டைம்ல எஜுகேஷன் இல்லை, நிறைய இல்லிட்ரேட் பீப்புள், அப்போ ரொம்ப பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை கிடையாது, தொழில் கிடையாது, அந்த மாதிரி ஒரு நிறைய காரணம் இருக்கலாம். இப்போ நிறைய ப்ரோக்ரஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் இந்த மறந்துருக்கணும். அந்த ஓல்டு மேட்டர்ஸ் we have to forget. Now we have to start the new development of this society. அந்த பகை இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இது இப்போ சமீபத்தில் கூட கொலைகள் பார்க்குறோம் நம்ம. ஆமா, ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங் கட்டாயம் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு அவங்க தாத்தா காலத்துல அவங்க இது மாதிரி நடந்தது அவங்க மனசுல இருக்கும். பட் இருந்தால் கூட சரி, நம்ம எல்லாரும் சார்பாக அவங்க அந்த ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து மனசில் வச்சுக்காதீங்க. இப்போது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி வச்சுட்டு தான் அந்த மேனேஜ் பண்ணிக்கணும். இல்லை சார், நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியாக இருந்தது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஒரு அந்த வில்லேஜ்லாம் இப்படி இல்லை, இந்த அளவு கலவரமாக இல்லை அப்படின்லாம் சொன்னீங்க. அது ஒரு நான் பழைய காலத்தில் அதான் சொன்னீங்க. 1986 ஆமாம், நான் 3 மாதம் ஏரலில் தங்கியிருக்கேன். ஏரல் போலீஸ் ஸ்டேஷன் இன்சார்ஜ், ஒரு ட்ரைனிங்கில் இருக்கும்போது சப் இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் நான் ஒரு 3 வருஷம் அங்கே. அதே பழைய கால வில்லேஜ், அங்கே அது எல்லா பிரச்சனையும் நடந்தது. லேட்டர் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பழைய கால அட்லீஸ்ட் நான் 40 தடவை விசிட் பண்ணியிருக்கேன். அங்கே ஜிடியில் எழுதியிருக்கேன், என்னோட டைரியில் நான் எழுதியிருக்கேன். பழைய காயில் நான் விசிட் பண்ணியிருக்கேன். பழைய காயல் மக்கள் ரொம்ப நல்ல மக்கள். இல்லை, இந்த நல்ல பிரச்சனை ஏன் அந்த இடத்துல எந்த மாதிரி பிரச்சனை ஆடுது அப்புறம் தெரியல எனக்கு. இல்லை, இவ்வளோ நல்ல மக்கள் வாழ்ந்த ஒரு இடத்துல இப்படியான ஒரு பகை உணர்ச்சி வளர்ந்த பிறகு அங்க சாதாரண மக்கள் ஒரு பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்க ஒரு அச்சுறுத்தலோடைய வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இல்லை, சாதாரண மக்கள் நீங்க இப்ப பார்த்தா அந்த பாதிப்பு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாதிப்பு இருக்கும். டைரக்ட் பாதிப்பு கம்மி தான். ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணுறது, அவங்க யார் அந்த குரூப்பில் இருக்க அவங்க மட்டும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. மேபி சில்சமே ஒரு உதாரணமாக பிரண்ட் நகரில் ஒரு அட்டாக் பண்ணும்போது, அதில் ஆக்சுவலி அட்டாக் பண்ணும்போது அந்த பசுபதி பாண்டியன் நினச்சிட்டு தான் அட்டாக் பண்ணாங்க. பட் ஆக்சுவலி செத்து போகிற ஒரு பசுபதி பாண்டியன் கிடையாது. 2 பேர் தாடி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அவர் தான் பசுபதி பாண்டியன் சொல்லிட்டு அப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் மர்டர் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் தெரியும் அவர் பசுபதி பாண்டியன் இவர். அப்போ அதுக்கு பிறகு தான் அவர் அந்த இது கட் பண்ணாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் இன்னோசன்ட் பீப்புள் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது டெஃபினட்டாக, பட் நாட் டூ மெனி. நிறைய பேர் ஒரு இன்னோசன்ட் பீப்புள் அது இது மாதிரி இருக்கும். ஒரு கலவரம் ஆயிடுச்சுன்னா ஒரு எல்லா பஸ் நின்று போயிடுச்சு, அந்த மார்க்கெட் நின்று போச்சு, அதெல்லாம் பாதிப்பு இருக்கும். அந்த மாதிரி பாதிப்பு இருக்கும் பாக்கி. ஆனால் அன்றாட அவங்களோட லைஃப் ஸ்டைல்லையும் அந்த பாதிப்பு வரும்ல. அவங்க அந்த பகை உணர்ச்சி இல்லை ஒரு சாதிய வெறுப்பு உணர்வு, இது மாதிரியான ஒரு உணர்வுகள் வரும்போது சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆங்காங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இந்த மாதிரியான பெரிய குழுக்கள் இருக்கு. இந்த மாதிரி அதுதான் நடந்தது. இந்த மாதிரி இருக்கு. அதனால தான். ஸோ இது ஒரு 2 குரூப்ல தகராறு. அந்த 2 கோஷ்டில சப்போஸ் இதுல 10 பேர், இதுல 10 பேர், இவங்க 20 பேர் நடுவில் தகராறு மட்டும் நினைக்காதீங்க. இவங்க ஜாதியில சம்மந்தப்பட்ட எல்லா வில்லேஜ்ல இந்த மாதிரி எல் ஃபீலிங் இருக்கும். அதுல நடுவில் சின்ன சின்ன தகராறு, நிறைய தகராறு வரும். நிறைய பிரச்சனை ஆயிருக்குது. அது மாதிரி இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க. இப்போ இதுக்கான தீர்வாக நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒரு காவல்துறை அதிகாரியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க. இல்லை, இப்போ வரையும் அந்த சோசியல் மீடியாவிலேயும் நிறைய வெறுப்புணர்வுகள் தான் இருக்குது. இது நான் பெரியாள் நீ பெரியாள் அப்படின்ற ஒரு போட்டி தான் இருக்க ஒழிய இதெல்லாம் மறந்துட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை நோக்கி திரும்புவாங்க. போலீஸ் ஆஃபீஸர் நான் ஒரே ஒரு தீர்மானம் சொல்லுவேன். போலீஸ் கரெக்டான நடவடிக்கை எடுத்தான், இம்மிடியட்டாக கரெக்டான நடவடிக்கை எடுத்துடணும். ஜாதி கலவரம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். போலீஸ் கையில் தான் இருக்கலாம். போலீஸ் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணால் ஜாதி கலவரம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் கரெக்டாக
ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அது மேஜர் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கணும். அது ஒரு தராசில் மேஜர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா எந்த இன்னசென்ட் பர்சன் பாதிக்கப்படக்கூடாது, எந்த உண்மையான குற்றவாளியும் யாரு தப்பிக்க கூடாது. குற்றவாளி அவர் எஸ்கேப் ஆயிடக்கூடாது.